Hello students, welcome to our channel. So last video வந்து நம்ம difference பார்த்தோம். Artificial intelligence to data science ஓட differentiate பார்த்தோம். Artificial ஓட வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ டேட்டா சயின்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். டேட்டா சயின்ஸ்ல என்னென்ன இருக்கு, டேட்டா சயின்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட், அது எங்கெல்லாம் யூஸ் ஆக போகுது, ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆக போகுது தான் வந்து நம்ம இதில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ்னா என்ன? டேட்டா சயின்ஸ்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ எல்லா இடத்துலயும் வந்து டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். லைக் பிஸ்னஸா இருந்தாலும் சரி, ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ், எங்க இருந்தாலும் டேட்டாஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டா சயின்ஸ்ல வந்து என்னன்னா, டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதை கிளீனா எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ல வந்து இன்ட்ராக்ட் பண்றதா வந்து டேட்டா சயின்ஸ் சொல்றாங்க. ஸோ இப்போ அதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கோர்ஸோட ஓவர் வியூ. டேட்டா சயின்ஸ்னா focus on collecting, cleaning, analyzing, interpreting data to make business decisions. ஸோ நான் சொன்னதான் டேட்டா சயின்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டால வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை ஃபைனலைஸ் பண்ணி எதெல்லாம் ஓகேவான டேட்டாஸா இருக்கு, வேண்டா டேட்டாஸ் எல்லாம் பிரிச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்குள்ள இன்ட்ராக்ட் பண்றது தான் வந்து கோர்ஸோட ஓவர்வியூ. ஸோ இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும்? பேங்கிங், பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ் எல்லா இடத்துலையுமே வந்து கம்பல்சரி டேட்டா வேணும், டேட்டா சயின்ஸ் வேணும். ஸோ கெரியர் ஹைலைட்ஸ், எந்த மாதிரியான கெரியர் ஹைலைட்ஸ் இருக்கு? ஸோ கெரியர் ஹைலைட்ஸ்ல பார்த்தா டேட்டா சயின்ஸ் ஒன் ஆஃப் த ஹை பேயிங் ஜாப். ஓகேவா? எல்லாம் கம்பேர் பண்ணும்போது டேட்டா சயின்ஸ்ல இது இன்ஜினியரிங்ஸ் தான் வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீட் இன் எவ்ரி இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து டேட்டா சயின்ஸ் வேணும். லைக் லாஸ்ட் இதுல வந்து ஏஐ, இப்போ ChatGPT வந்து எல்லா இதுலயும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் எல்லா செக்டர்ஸ்லயும் வேணுன்ற மாதிரி தான் டேட்டா சயின்ஸும் எல்லா இடத்துலயும் டேட்டா சயின்ஸ் கம்பல்சரி வேணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மோர் ஓப்பனிங் ஜாப்ஸ் தட் அவைலபிள் ப்ரொஃபஷனலி. நிறைய ப்ரொஃபஷனல் ஜாப்ஸும் அவைலபிள்ல இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எக்ஸலன்ட் ஸ்கோப் இன் தி டேட்டா சயின்ஸ். ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு டேட்டா சயின்ஸ்ல. ஸோ வேறவர் எங்க இருந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணிக்கலாம்ட்டு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து கோர்ஸோட கெரியர் ஹைலைட்ஸ். எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த கோர்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி? ஸோ இதுல வந்து பலசுல எல்லாம் பார்த்தா வந்து டிப்ளமோ வந்து படிக்கலாம் இருக்கும். பட் இதுல என்ன, பிளஸ் டூ முடிச்சுட்டு தான் டேட்டா சயின்ஸ் படிக்க முடியும். டிப்ளமோ கோர்ஸ்ல டேட்டா சயின்ஸ் இல்லை. ஸோ என்ன பிளஸ் டூல என்ன கோர்ஸ் படிச்சா டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம் பார்த்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி எடுத்த கோர்சஸும் டிபார்ட்மெண்ட்டும் எடுத்து படிக்கலாம். அண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த குரூப்பும் படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல மினிமம் 50 to 60% மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் தி காலேஜஸ் மார்க் வந்து டிஃபர் ஆகலாம். 65% அபோவும் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். பட் கம்பல்சரி 50% அபோவ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ நான் இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ண போறேன்னா, இப்போ பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணனா என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு. நார்மலா ஜேஇ மெயின்ஸ் அந்த மாதிரி எழுதணும். இப்போ நீங்க வந்து பிரைவேட் காலேஜஸ்ல வந்து போய் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான தனியா எக்ஸாம்ஸ் இருக்கும். SRMல வந்து விஐடி, அமிர்தா, சிவநாடா அந்த மாதிரி எல்லாம் போகும்போது அவங்களுக்கான தனியா எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான பேசிக் எக்ஸாம்பிள் விஐடி ட்ரிபிள், SRM ட்ரிபிள், ஸோ எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு நான் இப்போ ஆஃபீஸ் போகணும். ஸோ ஆஃபீஸ் போகும்போது என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க ரெக்வயர்டா கேட்பாங்க கம்பல்சரியான்னு பார்த்தா லாஜிக்கல் அனாலிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கலா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் இன் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ரோக்ராமிங், பைத்தான், அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கம்பல்சரி வேணும். நெக்ஸ்ட் ஸ்கோப் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத். இப்போ என்ன ஸ்கோப் இருக்கு, ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கும், க்ரோத் இருக்கும் டேட்டா சயின்ஸ்ல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் யூஸ்ட் இன் பேங்கிங், ஹாஸ்பிட்டல், ஐடி, இ-காமர்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் அண்ட் கவர்மெண்ட். இந்த செக்டார்ல எல்லாம் வந்து எப்பவுமே க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்றோம், டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை இன்ட்ராக்ட் பண்ணோம் பிசினஸ் உள்ள. ஸோ அதனால க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த எல்லா ஃபீல்ட்ஸ்லயும். huge job opening because companies store massive data. எப்பவுமே கொஞ்சம் டேட்டாஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வைக்க முடியுமா? பிகாஸ் நம்மளோட பீப்புள்ஸும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட டேட்டாஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது
கம்பெனிஸ்ல ரெக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பர்சன்ஸ். அந்த ஜாப்ல வந்து நம்மளுக்கு ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல growth இருக்கு இந்த கோர்ஸ்ல. ஸோ எந்த கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து ரெக்யூட் பண்றாங்க, எந்த மாதிரியான ரோல்ஸ்ல வந்து ரெக்யூட் பண்றாங்க பர்சன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், பிசினஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் பிக் டேட்டா இன்ஜினியர், பிசினஸ் டெவலப்பர், இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாப் கெரியர் ரோல்ஸ். இப்போ பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து ரெக்யூட் பண்ற ரோல்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 2026 ஃப்ரம் 2026 டு 2035 வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு. ஸோ அதுல எனக்கு ஐடியா இல்லை. நான் இப்போ என்ன ஸ்கோப் எனக்கு வந்து ரிலேட்டடா இருந்துச்சு, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு தெரியல எனக்கு அப்படின்ட்டு பார்த்தா, இதெல்லாம் வந்து வரப்போற ஃபியூச்சருக்கான ஸ்கோப். இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டிமாண்ட் இன்க்ரீசிங் பிகாஸ் கம்பெனி ஸ்டோர் ஹியூஜ் டேட்டாஸ். டிமாண்ட் வந்து இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் சர்வீசஸ்க்கும் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளோட டேட்டா சயின்ஸ்க்கும் வந்து பீப்புள்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட டேட்டாவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, கம்பெனிஸ் வந்து ஹியூஜ் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி வைக்குது. நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் அனாலிசிஸ், இ-காமர்ஸ் லைக் அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா, பர்பிள், லைக் இன்னும் நிறைய இருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், எஜுகேஷன், ஹெச்ஆர், டெலிகாம், கவர்மெண்ட், டேட்டா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேணும். இ-காமர்ஸ்ல இருந்து ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் இருக்கு. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கம்பல்சரி டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் மேண்டேட்டரின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் ஃபார் 26. ஸோ இப்போ கரண்ட்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, பிக் டேட்டா ரோல்ஸ் இன்க்ரீஸ்டு 30%. பழசோட இப்போ புதுசா பார்த்தா 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங்ல. நெக்ஸ்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் காம்பினேஷன் ஜாப் சைஸ். ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லயும் சரி, டேட்டா சயின்ஸ்லயும் சரி, நம்மளோட growth வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு, டிக்ரீஸ் ஆகல, இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு டே பை டேக்கு. கவர்மெண்ட் ரெக்ரூட்டிங் டேட்டா அனாலிசிஸ் ஃப்ரம் ஸ்மார்ட் சிட்டி, ரயில்வேஸ், ஹெல்த் கேர், ஹெல்த் ரெக்கார்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், கவர்மெண்டோட பாலிசிஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்மளோட டேட்டா சயின்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எதுனா டேட்டா அனலிஸ்ட் எல்லா இடத்துலயும், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஹெல்த் சிட்டிஸ், இந்த வில்லேஜஸ், அர்பன் எல்லாத்துலயும் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாலிசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ண நம்மளோட டேட்டா சயின்ஸ் அனாலிஸ்டிக்ஸ்க்கும் வந்து ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரெக்ரூட்டிங் ப்ரோக்ராம்ஸும் நிறைய போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கிளவுட் பேஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்கல் ட்ரெண்டிங், பைத்தான் பிகேமிங் கம்பல்சரி. ஸோ டேட்டா சயின்ஸ்ல பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்பல்சரியான ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்ம அப்டேட் 2026ஓட அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரோல்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது, எந்த இடத்துல எல்லாம் கிடைக்க போகுது, டேட்டா சயின்ஸ் படிச்சிருந்தா எந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தா, ஆர்பிஐ டேட்டா அனலிஸ்ட், ஆர்பிஐல வந்து டேட்டா அனலிஸ்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ஏபி அப்படின்னா இதுல வந்து டேட்டா சயின்டிஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், ஹெல்த் டேட்டா அனலிஸ்ட், இந்தியன் ரயில்வேல வந்து பிக் டேட்டா ஸ்பெஷலிஸ்டாகவும், என்ஐசில வந்து டேட்டா சயின்டிஸ்ட், அண்ட் இஸ்ரோல வந்து டேட்டா அனாலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ். ஸோ இஸ்ரோல வந்து டேட்டா அனாலிட்டிக்கல் ஆஃபீஸராகவும் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ்ல என்ன மாதிரியான ரோல்ஸ், என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படி பார்த்தா, ஆல்ரெடி நம்ம ரோல்ஸ் பார்த்துட்டோம். பிரைவேட் செக்டர்லயும் என்னென்ன மாதிரியான ரோல்ஸ், எதெல்லாம் டாப் ரோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ரோல்ஸ். லைக் ஃப்ரெஷர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணா இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், பிசினஸ் அனாலிஸ்ட், பிக் டேட்டா இன்ஜினியர், கிளவுட் டேட்டா இன்ஜினியர் அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ரோல்ஸ். எங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சு இன்ஜினியரிங்னா இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து யூஜில பார்த்துட்டோம் என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்கு. யூஜி என்ன கோர்சஸ் இருக்கு, பிடெக்ல டேட்டா சயின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பிஜில என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு, போத் இந்தியா அண்ட் அப்ராட்ல
அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்டெக் பிக் டேட்டா அனலிஸ்ட், எம்பிஏ இன் பிசினஸ் அனாலிட்டிக்கல். ஸோ இந்த மூணுமே வந்து இந்தியால பிஜிக்கான கோர்சஸ். அப்ராட்ல பார்த்தா எம்எஸ் இன் டேட்டா சயின்ஸ் எந்த ஊர் எந்தெந்த கண்ட்ரீஸ்லன்னு பார்த்தா யூஎஸ்ஏ, கனடா அண்ட் யூகே. இங்கெல்லாம் வந்து ஒரு டாப் லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. எம்எஸ் இன் டேட்டா சயின்ஸ் வந்து இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரு டாப் லெவல்ல இருக்கு. அண்ட் எம்எஸ் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ், எம்எஸ் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ எல்லாமே வந்து அப்ராட்ல இருக்க கோர்சஸ். இது வந்து இந்தியால இருக்க கோர்சஸ் அண்ட் இது வந்து அப்ராட்ல இருக்க பிஜி கோர்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த மாதிரியான சேலரி கிடைக்கும் ஃபார் போத் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஸ்டடிங் தி டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தா ஃபார் ஃப்ரெஷர்ஸ் வந்து 5 lakhs to 10 lakhs, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 lakhs to 45 lakhs. இதுவே அப்ராட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கம்பெனி ஆர் ஃப்ரெஷர்ஸா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வை ஸ்டடி டேட்டா அனலிஸ்ட், எதுக்காக டேட்டா சயின்ஸ் படிக்கணும், அதுல என்ன யூஸ் இருக்கு, என்ன வேல்யூ இருக்குன்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இருக்கு. ஹை டிமாண்ட் அண்ட் ஹை சேலரி. டேட்டா சயின்ஸ்ல ஒரு ஸ்கில்டு பர்சன்னா இருந்தாலும் சர்டிபிகேஷன் கோர்ஸ் வந்து நல்லா ஒரு ஸ்டேபிள்டா இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஹை சேலரி இருக்கும், ஹை டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பெஸ்ட் கெரியர் ஃபார் அனாலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பெஸ்ட் கெரியர் இருக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல. நீட் இன் ஆல் செக்டார்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்டார்ஸ் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் மஸ்ட் வாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈஸி குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாட் அஸ் டிஃபிகல்ட் அஸ் ஏஐ மாதிரி டேட்டா சயின்ஸ் ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட் எல்லாம் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன டேட்டா சயின்ஸ்ல இருக்கு, எதுக்காக நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்கணும்ன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. நெக்ஸ்ட் யார் அதை டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் எடுத்து சூஸ் பண்ணி படிப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லவ் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ். யார் ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி எல்லாம் லவ் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து டேட்டா சயின்ஸ்ல பைத்தான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் டு ஸ்டடி. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில் அண்ட் சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஆல்சோ. அதுல நிறைய வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய வர்றதுனால ஈஸியா எடுத்து படிக்கிறதுக்கும் ஈஸியா எடுத்து படிக்கலாம் டேட்டா சயின்ஸ். இன்ட்ரெஸ்டட் இன் சால்விங் பிசினஸ் ப்ராப்ளம் வித் டேட்டா. நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும், கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்ட்டு ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா இதை எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் ஹூ ஷுட் ஸ்டடி தி டேட்டா சயின்ஸ் அண்ட் யார் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆன்சர் இது. விச் இஸ் பெட்டர் டேட்டா சயின்ஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் மேத் அண்ட் சேம் அதேதான். இதுல நான் என்ன சொன்னேன், இது வந்து பெட்டரா இருக்குமான்னு கேட்டதுக்கு பெட்டரா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு பெட்டரான கோர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து டேட்டா சயின்ஸை பத்தி பார்த்துட்டோம், அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட கோர்ஸோட ஹைலைட்ஸ் எல்லாமே டீட்டெயிலா பார்த்துட்டோம். இதுல என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான டவுட் வந்து கிளியர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வேற என்ன கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அந்த கோர்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ தேங்க்யூ.